கர்த்தர் என்பதாக இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை இருப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கர்த்தர் என்பதாக இந்த வசனத்தை முக்கியமா பார்க்கும்போது கர்த்தர் நம் கையிட்டு காரியம் எல்லாம் ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் சொல்லும்போது நீ கடன் வாங்கும்போது நீ கடன் வாங்கக்கூடாது, நீயும் அநேக கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லுவார். கடன் அப்படிங்கிறது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். ஆனா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை சூழ்நிலையில ஏதாவது ஒரு கடன் ஒரு பொருள் வாங்குவோம், இஎம்ஐ வாங்குவோம், கடன் அப்படி கடன்லயே வாரும். ஆனா வேதத்தின்படி போனீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்காத வாழ்க்கை செய்யணும். நம்ம என்ன இருக்குதோ அதுக்கு தான் சாப்பிடணும், அதுக்கு தான் வாழ பழகி இதுவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சில நெருக்கத்துல போகும்போது சில கடன் வாங்கி வந்துடுவோம். இந்த வேலையில நம்ம கடன் வாங்காம கர்த்தர் இருக்கும்போது தான் நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழி அநேக கடன் கொடுக்க செய்வார். ஒரு காரியம் இன்னைக்கு இல்லை, நம்ம நாளைக்கு வாங்கலாம், கடன்லாம் வாங்க முடியும், அடுத்த வாரம் வாங்கலாம் அப்படின்னா அடுத்த வாரம் வாங்கினா அது ஆசீர்வாதம் ஆக்சுவலா. இந்த வேலையில நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்ம கத்துட்டு அர்ப்பணிப்போம். அது எவ்வளவு பெரிய சின்ன செலவா பெரிய செலவா இருந்தாலும் கர்த்தர் சந்திக்க முடியும். எனக்கு அதான் கடன் வாங்காதப்பான்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம ஒரு காரியம் தேவை அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய விசுவாசம் எல்லாம் இன்னும் பெருகணும்னு கத்துட்டு கேட்கணும். நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஏதாவது காரியம் தலையிட்டு செய்யறோம்னா, ஐயோ பைசா இல்லை, ஆனா கடன் வாங்குறோம், இல்லைன்னா கொடுத்துடலாமே நினைப்போம். இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்பு கத்துட்டாரு, ஒரு விசுவாச பலனை கேட்போம். எல்லா காரியமும் வேதத்தின்படி கடன் இல்லாதபடி வாழ கத்துட்ட பலன் கேட்போம். அதை வாஞ்சிப்போம். முதல்ல கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில தேவன் கடன்கிறத நுகத்தை மாற்றுவார். கடன் இல்லாதபடி 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போச்சு தேவன், மீதியான துணிக்கை எடுக்க வச்சு தேவன் உங்களுக்கு சிறிய வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து அதுலயும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சு மீதியை எடுக்க தேவனால் ஆகும். நம்மளோட இதை கத்துட்டு ஒப்பிடிப்போம், நம்ம கையில இருக்கிறத கத்தருக்கு கத்து கொடுப்போம், விசுவாசிப்போம், கண்டிப்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.